إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي قال الله سبحانه وتعالى في كتابه الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இல்லத்திலே அவனை வணங்குவதற்காக அவனிட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஏற்று அதற்கான முழுமையான கூலியை தந்தருள் புரிவானாக என்ற சிறு பிரார்த்தனையோடு, அன்பிற்கினி எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமினாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முஸ்லீமாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இலக்காக கொண்டிருப்பது எதுவாக இருக்கும் என்று சொன்னால் சொர்க்கத்தை அவன் இலக்காக கொண்டிருப்பான். எந்த ஒரு முஃமினிடத்திலே கேட்டாலும் சரி, இந்த உலகத்திலே உனக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு எதுவென்று கேட்டால் அவன் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் நாளை மறுமை நாளிலே அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே அவன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும். இன்றைக்கு நாம் இந்த ஜும்ஆவாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய இபாதத்துகளாக இருக்கலாம், தொழுகை, நோன்பு, சதகா, ஜகாத் போன்ற எல்லா அமல்களை எடுத்துக்கொண்டாலும் இது எல்லாவற்றையும் நாம் எதற்காக செய்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பாசத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹலால் ஹராம்களை பேணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இப்படி அன்றாடம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அதிகமாக இருப்பதை விட நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த அமல்கள் எல்லாம் பலனளிக்கக்கூடிய அமலாக இருக்க வேண்டும். எத்தனையோ அமல்கள் செய்யலாம். அன்றாடம் செய்யக்கூடிய 5 வேளை தொழுகைகள் 50 வருட 60 வருட காலம் வாழுகின்றோம். 60 வருட காலமும் நாம் தொழுகை என்று இப்படி ஏராளமான அமல்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் பலனளிக்காமல் போய்விட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அதிகமான அமல்களை செய்வதை விட நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த அமல்கள் எல்லாம் பலனளிக்கக்கூடியதாக இருக்குமா, நாளை மறுமை நாளில் எனக்கு அது பயன் தருமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏன் அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை எல்லாம் எடுத்து விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள்,
மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ், நாம் நன்கு கவனிக்க வேண்டிய, பாடம் பெற வேண்டிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா அஅலமன்ன அக்வாமம் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமா, லா அஅலமன்ன அக்வாமம் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்டத்தார் வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்டத்தார் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? பிஹசனாத்தி அம்சாலின் ஜிபாலின் திஹாமா, திஹாமா மலையளவிற்கான நன்மைகளை கொண்டு வருவார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன்னுடைய மனோயிச்சையின்படி வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் ஹலால் ஹராம்களை பேணி வாழாமல் தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை பற்றி பேசவில்லை. மாறாக இங்கே பேசப்படக்கூடிய மனிதர்கள் யார், அந்த கூட்டம் யார் என்று சொன்னால் பிஹசனாத்தி அம்சாலின் ஜிபாலின் திஹாமா, திஹாமா மலையளவிற்கான நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை என்ன செய்வான் தெரியுமா? ஃபயஜஅலுஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் அந்த அமல்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான், பரத்தப்பட்ட பஞ்சை போன்று ஆக்கி விடுவான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் எல்லாம் ஒரே பயத்தோடு கேட்கிறார்கள். கால சௌபான் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் ஒருவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் யார், அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், அவருடைய நிலை என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக பயத்தோடு கேட்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். அமா இன்னக்கும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய தோளுடையவர்கள் தான். வயஹுதூன மினல் லைலி கமா தஅஹுதூன், நீங்கள் எவ்வாறு இரவிலே எழுந்து தொழுகின்றீர்களோ அதே போன்று தொழுத மனிதர்கள் தான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ என்ன சொல்றாங்க? இந்த உலகத்திலே வாழும் பொழுது நன்மையான காரியங்களை செய்திருப்பார்கள், இரவிலே எழுந்து தொழுதிருப்பார்கள். ஆனால் வலாகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, ஆனால் அந்த கூட்டம் செய்த தவறு என்ன தெரியுமா? அவருடைய அமல்கள் எல்லாம் பாழாகி போவதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தனிமை என்று வந்துவிட்டால், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே மனிதர்கள் மக்கள் எல்லாம், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம், பெற்றோர்கள் நண்பர்கள் என்று யாரும் பார்க்காத அந்த நேரத்திலே, அல்லாஹ் ஒருவன் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தனிமையான நேரத்திலே அவர்கள் சர்வசாதாரணமாக அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்களில் ஈடுபடுவார்கள், தீமையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அதோடு விட்டுவிடவில்லை, இன்தஹகூஹா, அதிலே வரம்பு மீறி செயல்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை முடிக்கின்றார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாம் மிகவும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த உலகத்திலே வாழும்போது நாம் எத்தனையோ அமல்களை செய்கின்றோம். அந்த அமல்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய தனிமையில் செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாக அதையெல்லாம் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான் என்று சொன்னால் நம்முடைய நிலையை யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை நான் அஞ்சி வாழுகின்றேனா, அல்லது தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்ற நேரம் என்று வந்துவிட்டால் நான் பாவங்களை செய்யக்கூடியவனாக, அதான் மனிதர்கள் பார்க்கவில்லையே, என்னுடைய பெற்றோர்கள் பார்க்கவில்லையே என்ற ரீதியிலே அல்லாஹ் ஒருவன் மட்டும் பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் தவறு செய்யும் பொழுது அல்லாஹ்வை நாம் மிக இலகுவாக ஒரு சாதாரணமாக இடை போட்டு விடுகின்றோம் என்றுதான் அர்த்தம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு கோபப்படக்கூடியவனாக இருப்பான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை எல்லாம் அழித்து விடுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு சர்வசாதாரணமாக பாவங்கள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வட்டி, வியாபார மோசடி, படம், பாட்டு, கூற்று என்று இன்றைக்கு இந்த இஸ்லாமிய உலகிலே இஸ்லாமிய மக்களிடத்தில் குறிப்பாக இது போன்ற பாவமான காரியங்கள், மறைவில் செய்யக்கூடிய பாவங்கள் என்று ஏராளமான பாவங்களை நாம் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜக்காத்துடைய நிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் யார் மீது அது கடமையாக இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பான முறையிலே கொடுக்க வேண்டும். அது ஜக்காத் அந்த கடமையாக்கப்பட்டவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய பூமியாக இருக்கும் பொழுது அந்த ஜக்காத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்.
அவர்களாக வந்து எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய பூமி இஸ்லாமிய பூமி கிடையாது. எனவே ஜக்காத் கடமையாகிவிட்டது என்பது எனக்குத்தான் தெரியும். என்னுடைய பொருளாதாரத்தில், என்னுடைய வசதி வாய்ப்புகளில் ஜக்காத் கடமையாகிவிட்டது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது ஜக்காத் கடமையாகிவிட்டது என்று சொன்னால் அதை கொடுக்கக்கூடிய, தானாக முன் வந்து கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது இஸ்லாம் கடமையாக்கிவிட்டது. ஆனால் இன்றைக்கு பலர் நான் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் ஜக்காத்துடைய அந்த நிலையை அடைந்து விட்டதா என்பது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அதை மறைத்து வைத்திருக்கக்கூடாது. அப்படி பல மக்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது மறைவிலே நாம் செய்யக்கூடிய பாவமாக இருக்கிறது. இன்றைக்கு இது அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, எல்லா பாவங்களும் நாம் மறைவில் செய்பவர்களாக இருந்தால் அதன் மூலமாக நம்முடைய அமல்கள் அளிக்கப்படுகின்றது என்பதை நாம் சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாள் இபாதத்தாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நோன்புடைய இபாதத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன்னாஸ், மக்களை அழைத்து சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள், உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை படைத்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். எதற்காக தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய இபாதத்துகள் நம்மை இறையச்சமுடையவர்களாக ஆக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்புடைய வணக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யோசித்து பாருங்க, சற்று நாட்களுக்கு முன்னால், சில நாட்களுக்கு முன்னால் ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது. அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் எடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகளில் மிக மேலானது எதுவென்று சொன்னால் இறையச்சம் என்பது. நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், அதிகமான ஹுத்பாக்களை கேட்டிருப்போம். இறையச்சம் என்பது நோன்புடைய காலங்களில் நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஆனால் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த இறையச்சம் நோன்புடைய காலங்களில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சம் மற்ற காலங்களில் இருப்பதில்லை. அதுதான் கவலைக்குரிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, நோன்புடைய காலங்களிலே மறைவிலே அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வது என்பது நாம் அதிகமாக கட்டுப்பட்டு இருக்கிறோம். அதில் நாம் அதிகமாக பயிற்சி எடுத்திருக்கிறோம். நோன்புடைய காலங்களிலே அதிகமான தனிமையான நேரங்கள் என்று நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்திலே உணவு அருந்துவதற்கு, உணவு உண்பதற்கு உணவு இருக்கும், குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கும், எல்லா வகையான பாவங்கள் செய்வதற்கும் அங்கு நேரம் இருக்கும், அங்கு இடம் இருக்கும். ஆனால் அந்த நேரங்களிலே புறம் பேசுவதை விட்டும், பொய் பேசுவதை விட்டும், தண்ணீர் அருந்துவதை விட்டும், சாப்பிடுவதை விட்டும் தாம் தவிர்ந்திருப்பதில்லையா? அந்த நேரத்தில் இந்த பாவத்தை செய்வதற்கு முற்பட்டாலும் இது நோன்புடைய காலம், அதனால் செய்யக்கூடாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் சிலருக்கு வருகிறது. இன்னும் சிலரை பார்க்க முடியும், ஒருவர் பாவம் செய்வதை பார்த்தால் இது நோன்புடைய காலம்பா, தவறு செய்யாத என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் நோன்பிற்கான மார்க்கம் அல்ல, நோன்பில் மட்டும் பின்பற்ற வேண்டிய மார்க்கம் அல்ல, மாறாக எல்லா காலங்களிலும் பின்பற்ற வேண்டிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. எல்லா காலங்களிலும் பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். நம்மிலே சிலருடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், இந்த ரமலானுடைய அந்த நாட்கள் மட்டும்தான் மார்க்கம், மற்ற நாட்களில் பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிலருடைய நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக, எல்லா நேரங்களிலுமே எல்லா மாதங்களிலுமே அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக மறைவில் நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்களை விட்டு விலகி வாழ வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றவர்கள், அவர்களுடைய இறையச்சம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு பல படிப்பினைகள் கிடைக்கிறது. எத்தனையோ சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் அதிலிருந்து பாடங்களும் படிப்பினைகளும் பெறாதவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
அவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலிருந்து எடுக்கப்படுகிறார்கள். எடுத்து அரசனுடைய வீட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கு வளருகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த அரசனுடைய மனைவி அவர்களை தவறான வழிக்கு அழைக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பாவத்தை செய்தால் மிகப்பெரிய தண்டனை ஒன்றும் கிடைக்காது. அந்த பெண் மிக உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்ணாக இருக்கிறாள். அந்த பெண் அழைக்கின்றாள் தவறான பாதைக்கு. அந்த நேரத்திலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலகி வாழ்ந்தார்கள். அது மிகப்பெரிய இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் அதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதற்கு பிறகு அந்த பெண் சொல்கின்றாள், இந்த பாவத்திற்கு நீ இணங்கினால் நான் உன்னை விட்டு விடுகின்றேன். அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பாவத்தை செய்தால் உன்னை விட்டு விடுகின்றேன், இந்த பாவத்தை செய்யாவிட்டால், எனக்கு நீ இணங்காவிட்டால் உன்னை சிறைச்சாலையில் நான் அடைப்பேன் என்பதாக அந்த பெண் சொல்கின்றாள். அப்படியே மாற்றம், பாவத்தை செய்தால் உன்னை விட்டு விடுகின்றேன், அப்படி பாவத்தை செய்யாமல் விட்டால் உன்னை நான் சிறையில் அடைப்பேன் என்று சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வார்த்தை, அவர் என்ன சொன்னார்கள்? அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள், அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, நீங்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கின்றீர்களோ அதைவிட எனக்கு சிறைச்சாலை மிகச் சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். எனக்கு நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அதற்கு நான் கட்டுப்படுவதை விட எனக்கு மிகச் சிறந்தது சிறைச்சாலையே என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த அளவுக்கு அவருடைய இரையச்சம் இருந்திருந்தால் இது போன்ற வார்த்தையுடைய வாயிலிருந்து வந்திருக்கும். இதுதான் இரையச்சம். இதுதான் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அதை தவிர்ந்திருந்து பாவத்தை விட்டும் விலகி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்தும், நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, குழப்பமான சூழ்நிலையிலும் எந்த இடத்திற்கு போனாலும் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி வாழுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய உபதேசத்தை செய்து கொண்டு போனார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கு மத்தியிலே யாராவது ஏதாவது தவறை செய்யும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று நாம் சொல்லும் பொழுது அவரை ஏளனமாக நாம் பார்க்கின்றோம். உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் சென்று கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளையும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக, அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். அப்படி நாம் மறைவிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கூலி ஏராளமானதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சூரா முல்கிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை மறைவிலும் யார் அஞ்சி வாழுகின்றார்களோ, மறைவிலும் அல்லாஹ்வை யார் அஞ்சி வாழுகின்றார்களோ, லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, வ அஜ்ருன் கபீர் என்பதாக சொல்லி காட்டுகிறான். மிகப்பெரிய கூலி இருக்கிறது. சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. நமக்கு மத்தியிலே நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு அல்ல இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய வாக்கு வ அஜ்ருன் கபீர். அல்லாஹ் கூலி தருகின்றான் என்று சொன்னாலே மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அல்லாஹ் மிகப்பெரிய கூலி என்றே அதிலே குறிப்பிடுகின்றான். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கூலி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு உதாரணமாக நாம் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சம்பவம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ், தெரிந்த ஒரு வரலாறு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சஹாக்களோடு பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நடந்து செல்லும் பொழுது உணவு சாப்பிடுவதற்காக ஓரத்தில் உட்காருகிறார்கள். உட்காரும் பொழுது ஒரு தூரத்திலே ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்தவுடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறுவனை அழைக்கின்றார்கள் சாப்பிடுவதற்காக. உடனே அந்த சிறுவன் சொல்கின்றான், இல்லை, நான் நோன்பாளி, நான் நோன்பு பிடித்திருக்கிறேன் என்பதாக அந்த சிறுவன் பதிலளிக்கிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். சிறுவனாக இருக்கின்றான்,
மிக கடுமையான வெயில், அதிலும் அவன் நோன்பு நோட்டிருக்கிறானே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திலே அந்த சிறுவனிடத்திலே செல்கின்றார்கள். அந்த சிறுவனிடத்திலே சென்று கேட்கின்றார்கள். ஒரு சில சோதனைகளை அவன் முன் வைக்கின்றார்கள். என்ன சொல்கிறாங்க? இந்த ஆடிலிருந்து ஒரு ஆட்டை எனக்கு தந்துரு, இந்த ஆட்டிலிருந்து ஒரு ஆட்டை எனக்கு தந்து விடு என்பதாக சொல்கின்றார்கள். உடனே அந்த சிறுவன், இது என்னுடைய ஆடு இல்லை, இது என்னுடைய ஆடு அல்ல, மாறாக இது என்னுடைய எஜமானுடைய ஆடுகள் என்பதாக சொல்கின்றான். உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்கின்றார்கள். நீ எனக்கு இந்த ஆட்டை கொடுத்து விடு, உடைய எஜமானத்திலே சென்று ஓனாய் தின்று விட்டது என்பதாக சொல்லிவிடு. அது மட்டுமல்ல, இந்த ஆட்டிலிருந்து ஒரு பங்கை நான் உனக்கு தருகின்றேன், நீ கொடுத்த அந்த ஆட்டிலிருந்து நீ நோன்பு திறப்பதற்காக ஒரு பங்கையும் உனக்கு தருகின்றேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். அந்த சிறுவனை எப்படியாவது திசை திருப்பி விடலாமா என்று பார்ப்பதற்கு இது போன்ற விஷயங்களை முன்வைக்கின்றார்கள். உடனே அந்த சிறுவன் அவன் வெளிப்படுத்திய வார்த்தை, அவனுடைய உள்ளத்திலிருந்து வந்த இரையச்சம், இதை நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு எல்லோருக்கும் அது மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். சொன்ன மாத்திரத்திலேயே அந்த சிறுவன் சொன்னான், ஐன் அல்லாஹ், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கின்றான், அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்று பின்னோக்கி சென்றவனாக தன்னுடைய விரலை உயர்த்தியவனாக அவன் சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். சிறுவனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் இருந்த இரையச்சம் மிகப்பெரியதாக இருக்கிறது. அல்லாஹ்விற்கு எந்த அளவுக்கு அவன் பயந்திருந்தால் அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்திருப்பான். அந்த இடத்துல எஜமான் இல்லை, அந்த இடத்துல யாரும் பார்க்கல. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் அந்த சிறுவனும் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சிறுவனிடத்திலே அந்த ஆட்டை கேட்கின்றார்கள். என்றாலும் கூட அந்த சிறுவன் அந்த இடத்திலே அல்லாஹ்வை பயந்தான். அதன் மூலமாக அவன் அந்த ஆட்டை தரமாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டான். இதன் மூலமாக இந்த சிறுவனுடைய இரையச்சம் நமக்கு விளங்குகிறது. அதற்கு மேலாக அந்த சிறுவனுக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி என்ன தெரியுமா? உடனே அந்த சிறுவனை அழைத்து கொண்டு அந்த எஜமானிடத்திலே செல்கின்றார்கள். சென்று அந்த எஜமானிடத்திலிருந்து அந்த ஆட்டு மந்தையை வாங்கி இந்த சிறுவனிடத்திலே கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் கொடுத்த கூலியை பாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது இரையச்சம் கொண்டால் அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இதற்கு முன்னால் வரைக்கும் அந்த சிறுவன் அந்த ஆடுகளுக்கு, ஆட்டு மந்தைகளுக்கு ஒரு இடையனாக இருந்தான். ஆனால் இந்த இரையச்சத்தின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த கூலி இந்த ஆட்டு மந்தைகளுக்கெல்லாம் அல்லாஹ் எஜமானனாக ஆக்கினான். இது இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கூலி. ஆனால் அல்லாஹ் மறுமை நாளிலே இதைவிட மிகப்பெரிய கூலியை கொடுப்பதாக இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வல்லமை, அல்லாஹ்வுடைய விசாலத்தன்மை. அல்லாஹ் கருணை மிக்கவன், அவன் விசாலத்தன்மையாக வாரி வாரி வழங்கக்கூடியவன். அவன் எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பான். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஏராளமான சிறப்புகளை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வை மறைவில் அஞ்சி வாழும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்பது அளப்பெரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அமல்கள், எத்தனையோ அமல்களை செய்யலாம், செய்வது தவறல்ல. ஆனால் அந்த அமல்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாளை மறுமை நாளிலே அதுக்கு நம் பலனளிக்கக்கூடியதாக, நாம் அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க முடியுமே தவிர, எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் அதை அளிக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து செய்துவிட்டு சென்றோம் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்காது. எனவே வாழக்கூடிய இந்த காலத்திலே அமல்கள் செய்வதோடு அதை பலனளிக்கக்கூடிய ஒரு அமலாக மாற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற சிறு பிரார்த்தனையோடு என்னுடைய முதலாவது ஹுத்பாவை முடித்துக் கொள்கின்றேன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان ودعا بدعوتهم إلى يوم الدين. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் முதலாவது ஹுத்பாவிலே அல்லாஹ்வை மறைவிலும் அஞ்சி வாழ்வது குறித்தான ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் நோன்புடைய காலங்களிலே நாம்
பெற்றிருக்கக்கூடிய மிக உன்னதமான பயிற்சி என்னவென்று சொன்னால், இறையச்சத்தை கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக எடுத்திருக்கிறோம். அதை அந்த நோன்புடைய காலங்களில் மட்டுமல்லாமல் எல்லா காலங்களிலும் அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு சில விஷயங்களையும் பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, பாவங்களை விட்டும் விலகி வாழ்வதற்குண்டான ஒரு சில வழியாக ஒரு இமாம் சொல்லும் பொழுது, இமாம் இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த இமாமிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், இமாமே, எனக்கு பாவத்தை விட வேண்டும் என்று நினைக்கின்றேன், ஆனால் என்னால் பாவத்தை விட முடியவில்லை, அது மிகவும் கஷ்டமாக கடினமானதாக இருக்கிறது என்பதாக அந்த மனிதர் கேட்கின்றார். உடனே இப்ராஹிமின் அதுஹம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், நீ பாவத்தை செய்து கொள், ஆனால் 5 நிபந்தனைகள் இருக்கிறது, அந்த 5 நிபந்தனைகளுக்குட்பட்டு நீ பாவத்தை செய்து கொள் என்பதாக ஒரு 5 நிபந்தனைகளை சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ அந்த மனிதர் சொல்கின்றார், அந்த 5 நிபந்தனைகளை எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக சொல்கின்றார்கள், நீ பாவத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் பார்க்காத இடத்திற்கு சென்று நீ செய் என்பதாக சொல்கின்றார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? நீ பாவத்தை செய்வதாக எண்ணினால் அல்லாஹ் பார்க்காத இடத்திற்கு சென்று நீ செய் என்பதாக சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், எப்படி என்னால் முடியும்? எல்லா இடங்களிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், எப்படி என்னால் அல்லாஹ் பார்க்காத இடத்திற்கு சென்று என்னால் பாவத்தை செய்ய முடியும் என்பதாக சொல்லும் பொழுது நீ பாவத்தை செய்யாதே என்பதாக சொல்கின்றார்கள். அப்போ பாவத்தை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு இரண்டாவது நிபந்தனையாக சொல்கின்றார்கள், நீ பாவத்தை செய்வதாக எண்ணினால் அல்லாஹ்வுடைய பூமியில இருந்து கொண்டு நீ பாவத்தை செய்யாதே, அல்லாஹ்வுடைய பூமியில் இருந்து கொண்டு நீ பாவத்தை செய்யாதே என்பதாக சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், எல்லாமே அல்லாஹ்வுடைய பூமி தானே, எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய பூமி இல்லாமல் இல்லையே, எப்படி என்னால் அல்லாஹ்வுடைய பூமி அல்லாத இடத்திற்கு சென்று பூமிக்கு சென்று என்னால் பாவத்தை செய்ய முடியும் என்பதாக சொல்லும் பொழுது உடனே அந்த இமாம் சொல்கின்றார், அப்போ பாவத்தை செய்யாது விட்டுவிடு என்பதாக சொல்கின்றார். மூன்றாவதாக சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரிசுக்கை நீ சாப்பிட்டு கொண்டு பாவத்தை செய்யாதே, அல்லாஹ்வுடைய ரிசுக்கை சாப்பிட்டு கொண்டு நீ பாவத்தை செய்யாது என்பதாக சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், எல்லாமே அல்லாஹ்வுடைய ரிசுக்கு தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம் தான், என்னுடைய உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், இருப்பிடமாக இருக்கலாம், இப்படி எதுவாயினும் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது தான், என்னால் எப்படி அதை வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டு எப்படி பாவத்தை செய்ய முடியும் என்பதாக சொல்லும் பொழுது நீ பாவத்தை செய்யாதை விட்டுவிடு என்பதாக சொல்கின்றார்கள். நான்காவதாக சொல்லும் பொழுது, மலக்குமார்களுடைய உயிரை கைப்பற்றி வரும் பொழுது நான் பாவம் அதிகமாக செய்திருக்கிறேன், என்னால் வர முடியாது என்று நீ சொல்லிவிடு, அது உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்கும் பொழுது என்னால் முடியாது என்பதாக சொல்கின்றார். ஐந்தாவதாக சொல்லும் பொழுது, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தினுடைய அந்த பட்டியலிலே உன்னை வாசிக்கும் பொழுது, உன்னுடைய பெயரை வாசிக்கும் பொழுது நான் வரமாட்டேன் என்பதாக சொல்ல முடியுமா? இது ஐந்தாவது நிபந்தனையாக சொல்கின்றார்கள். உடனே அந்த மனிதர் சொல்கின்றார், இல்லை, என்னால் ஒரு பொழுதும் சொல்ல முடியாது என்று சொல்லும் பொழுது நீ பாவத்தை முழுமையாக விட்டுவிடு, பாவத்தை செய்யாது என்பதாக அந்த இமாம் அவர்கள் சொல்லுகின்றார். பண்புள்ள சகோதரர்களே, இந்த இமாம் அந்த மனிதரை பாவத்தை செய்வதற்கு நிபந்தனைகள் சொல்லவில்லை, மாறாக அந்த பாவத்தை விட்டும் விலகி வாழ்வதற்கு உண்டான ஒரு சில நிபந்தனைகளாக 5 நிபந்தனைகளை அந்த மனிதனுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் செய்வதற்கு முன்னால் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், என்னுடைய இறைவன் என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய, எனக்கு உணவுகளையும் உடைகளையும் எல்லாவற்றையும் தந்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றானே, அவன் இட்ட கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பாவமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு முன்னால் இதை சிந்தித்தாலே போதும், ஒரு மனிதன் அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு பயப்படுகின்றோம். என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக எத்தனையோ காரியங்களை விட்டு விலகுகின்றோம், எத்தனையோ காரியங்களை செய்கின்றோம். ஆனால் என்னை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக நாம் எத்தனை பாவங்களை விட்டு இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பண்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே எத்தனையோ அமல்கள் செய்தாலும் அதை பயனளிக்கக்கூடிய அமலாக, அதன் மூலமாக நாளை மறுமை நாளிலே
சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அந்த நல்லுபடிவானாக என்ற சிறு பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.